ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இன்றைக்கி நம்ம எந்த மூவியோடைய ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் ஹீரோ. 2024 வெளியான ஒரு படம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி. ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கார். ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ரோன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ். ஸோ இவர் ஜெயிலேருந்து பார்த்திங்கன்னா வெளியே வராரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவர் காசு கட்டாமல் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வெண்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் பாஸை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஏதோ போய் பேசுகிறான் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அந்த முதலாளியை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாரு. ஸோ அந்த முதலாளியை பார்த்திங்கன்னா வர்றாரு. ஸோ முதலாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காரு. ஸோ அந்த முதலாளி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடமைப்பட்டிருக்காரு. ஸோ இவர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாரு. ஸோ வந்தோன்னே என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, நீ ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டை தட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ சாதாரண ஆளாக நினைக்காத. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ரோன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப பிரபலமானவன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கான், நான் இவனுக்கு கடப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிளம்பி போய் நேராக அவங்களோட மகளை பார்க்கலான்னு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக வீட்டு விட்டு வெளியாகி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தெரிய வருது. ஸோ இவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தேடுறாரு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ண ஒரு டிடெக்டிவ் போய்ட்டு பார்த்திங்கன்னா உதவி கேட்குறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உதவி செய்யாத மாதிரி பேசுகிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா அவன் மகளை தேடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நம்பர்கிட்ட அப்படி எல்லாத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகளுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட சேட் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் யாரும் எனக்கு தெரியல, ஆனால் அந்த பையனோட பேர் வந்து பார்த்தாங்க கத்தர். ஸோ இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மகன்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பற்றி அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்க போது தான் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. இந்த கத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். ஸோ அவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட மகள் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. அந்த இடத்துல ஒரு சில குரூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டரை வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க வராங்க. ஏன் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வில்லன் கன்னஸ் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் ட்ரக் எடுத்து பார்த்திங்கன்னா விற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் ஒரு காசை ஏமாத்தினால வந்து பார்த்திங்கன்னா இவனை சாவடிக்க சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளை அனுப்புகிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன செய்கிறான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோடைய மகளை கூட்டிகிட்டு பார்த்தோன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா உயிரோட தப்பிச்சு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்த்திங்கன்னா தங்கி இருக்கான். ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவன் என்ன செய்கிறான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா இவன் மறைஞ்சு இருக்க முடியாது சொல்லி பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாஸ்கிட்ட அடித்து பார்த்திங்கன்னா பேசுகிறான். இப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அவன் ஒரு டீல் ஒன்று பண்ணுறான். என்ன சொல்கிறான் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்படி ஒப்படைச்சா உன்னோட உயிரோடு வந்து பார்த்திங்கன்னா விட்டுறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கிட்டு சொல்கிறான். ஸோ இவனும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறான். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில குரூப் வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அவங்க மகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டே நடக்குது. சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தாக்கிடுறாங்க. தாக்குதலில் வந்து அவர் வந்து மயங்கிடுறாரு. மயங்கி உழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகளை வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியல. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா அந்த கட்டர் அப்படி சொல்லப்படுற இந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா அடித்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாரு. அப்போ தான் விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வில்லன் கன்னஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகளை பிடிச்சி கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எப்படியாச்சும் அவங்க மகளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டை போய் பார்த்து இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. சொன்னோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போய் இந்த கன்னர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபரை போய் பார்க்க
பார்க்க போகிறாரு. ஸோ பார்த்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்ரோனோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா நீ தூக்கிட்டு வந்துட்ட, செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து அவளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரு, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் வந்து பார்த்தீங்கன்னா செய்வான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ வந்து அவளோட மகளை வந்து பார்த்தீங்கன்னா நீ அனுப்பிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கேட்குறான். ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை எதிர்த்து எப்படியாச்சும் வந்து நம்மளோட மகளை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவன் மகளை காப்பாற்றுறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைலாம் இவர் ஃபேஸ் பண்ணுறது இல்லையா தான் இந்த படத்தோடைய ஃபுல் கதை. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.